நிறைய நேரங்கள்ல அரசியல்வாதிகள் வந்து பார்த்தோம்னா ஒரு வியாபாரிகள் மாதிரி இருக்கிறாங்க. வெறும் ஆட்சி அமைக்கிறதுக்கு ஓட்டு வேணும், அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்றாங்க. இலவசமான திட்டங்கள்லாம் வந்து காமிச்சிட்டு ஓட்டு வாங்கி ஆட்சி அமைக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய ஒரு குறிக்கோள். தமிழ்நாடு இந்தியாவோட ஒரு வருங்காலம் வந்து அவங்களுக்கு தேவையில்லை, நிதி நிலைமை வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய பேசி கேள்விப்பட்டிருப்போம். நான் வந்து மோஸ்ட்லி அப்படி சொல்லவே மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்னா வந்து பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்தோம்னா சமூக அக்கறையோட ஒரு அடிப்படையான ஒரு சமூக அறிவோட ஒற்றுமையா இருந்தாங்கன்னா மக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் வந்து மாறுவாங்க. ஒரு 100 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 பேர்ல வந்து 10 பேர் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா சமூக அக்கறையோட சமூக அறிவோட ஒரு ஒற்றுமையாக்குறாங்க. மீதி 90 பேர் வந்து பார்த்தோம்னா ஒரு பாமர மக்கள், அவங்களுக்கு என்ன தெரியாது. இந்த 2000 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வந்து ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு அதுவே ஒரு பெரிய திட்டம் நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 90 பேரை மட்டும் தான் அவங்க வந்து கவர்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு மீதி 10 பேர்த்த விட்டுருவாங்க. ஆனால் 90 பேர் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு அறிவோட நல்ல ஒரு சமூக அக்கறையோட ஒற்றுமையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல திட்டங்களை, சிறந்த திட்டங்களை வந்து பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் கொண்டு வந்தே தீரணும். அப்பதான் ஓட்டு வாங்க முடியும். வந்து நல்ல அரசியல்வாதி கெட்ட அரசியல்வாதி அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறதுக்கு பதிலா மக்கள் நாம வந்து பார்த்தோம்னா மாறணும். அப்பதான் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பாதை கண்டிப்பா அமையும்.